தமிழ்நாட்டை போல புதுச்சேரியையும் ஒன்றிய அரசு புறக்கணிப்பதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து 73 நாட்களுக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை பொதுக்கூட்டம் புதுச்சேரி உப்பளத்தில் நடைபெற்றது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்பதால் கூட்டம் குறைவாக இருந்தது. அதன் பிறகு அனுமதி சீட்டு இல்லாதவர்களையும் தாவேக நிர்வாகிகள் உள்ளே அனுமதித்ததால் சர்ச்சையானது. இதனால் கூட்டத்திற்கு 10:20 மணிக்கு வந்த விஜய் சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து 11:28 மணிக்கு வேன் மீது ஏறி பேச்சை தொடங்கினார். தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி என ஒன்றிய அரசு கருதுவதாகவும், ஆனால் நாம் வேறு வேறு கிடையாது எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை போன்று புதுச்சேரியையும் ஒன்றிய அரசு ஒதுக்குவதாக சாடிய அவர், இந்தியாவிலேயே புதுச்சேரியில் மட்டும்தான் ரேஷன் கடைகள் இல்லை என தெரிவித்தார். கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கலன்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா, தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். 11:28 மணி முதல் 11:39 வரை 11 நிமிடங்கள் உரையாற்றிய விஜய் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை விமர்சிக்கவில்லை. ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கடை பிரச்சனை, பார்க்கிங், கழிப்பட வசதி இல்லை என குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். மேலும் ஒன்றிய அரசையும் திமுகவையும் அதிக நேரம் விமர்சித்தார். இதனிடையே விஜய் உரையாற்றிக் கொண்டிருந்த போதே அவரை நேரில் பார்த்த ரசிகர்கள் கலைந்து சென்றனர். இதையடுத்து விஜய் பரப்புரை கூட்டத்தை முடித்துக்கொண்டு புதுச்சேரியில் இருந்து 11:43 மணி அளவில் சென்னை நோக்கி புறப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.